உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். கடந்த செய்தியிலே உண்மையான கடவுள் யார் என்று நாம் பார்க்க தொடங்கினோம். ஆனாலும் இன்னும் நிறைய விவரங்கள் இருக்கின்றன. இங்கே நமது பூமியிலே லட்சக்கணக்கான கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று நாம் நிதானிக்க முடிகிறது. அந்த காலங்களிலேயே இந்திய தேசத்திலே 33 கோடி மக்கள் இருந்தபோது அப்பொழுது சொல்லுவார்கள் 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அது எப்படி கணக்கில் சொன்னார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் தெய்வங்கள் அநேகம் நமது தேசத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய இந்திய தேசம் போலவே ஆப்பிரிக்காவிலும் இதுபோல் அநேக தெய்வங்கள். ஆப்பிரிக்காவும் சரி, இன்னும் மற்ற நாடுகளெல்லாம் பார்த்திங்கனாக்கா அங்கே வினோதமான விதத்தில் சீனா, ஜப்பான், அப்புறம் மத்திய கிழக்கு நாடுகள் அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா வினோதமான தெய்வ வழிபாடுகள் நிறைய இருக்கின்றன. அதனால் தெய்வங்களுடைய எண்ணிக்கையும் நிறைய இருக்கின்றன. ஆனால் ஒரு சிறு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். பல தெய்வங்கள் இருக்கிறது சரியா, அல்லது ஒரே ஒரு தெய்வம்தான் இருக்கிறது சரியா என்பதை நம்முடைய இருதயத்திலேயே, நம்முடைய மனதிலேயே ஒரு கேள்வியை கேட்டால் அது நமக்கு தெரியும். கடவுள் என்று சொல்லும்போது எல்லாரோட பெரியவர் என்று நினைத்தால் அப்பொழுது ஒரே ஒருவர் தான் இருக்க முடியும். ஆனால் அநேக தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அதில் சிறிய, பெரிய, அதை விட பெரிய தெய்வங்கள் இருக்கிறதையும், ஒவ்வொரு தெய்வமும் வித்தியாசமான குணங்களோடு இருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. இப்பொழுது ஒரு கேள்வி. இந்த கடவுள் யாருங்கிறத முதல்ல நம்ம தீர்மானித்தாதான் கடவுள் ஒரே ஆளா அல்லது பல தெய்வங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நாம் ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ளே வர முடியும். நீங்கள் கடவுள் எல்லாரோட பெரியவர்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ மீதி தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவங்க கடவுள் இல்லைன்னு ஏறக்குறைய உடனே தீர்மானிச்சிடலாம். அது மாத்திரமல்ல, இந்த தெய்வங்கள், அநேக தெய்வங்கள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்து கூட சேர்ந்து இருக்கும், இல்லாட்டி அவங்க ஒரு இன்னொரு தெய்வத்தை வணங்கும். அப்படியெல்லாம் நாம் பார்க்குறோம். ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்தை வணங்குச்சுன்னா அப்போ இந்த தெய்வம் எது அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. ஆனாலும் பொதுவாக மக்களுக்கு எல்லாவற்றையும் தெய்வங்கள் என்று ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருக்கிறது. இது மிகவும் ஆச்சரியமான விஷயம். எல்லா தெய்வங்களையும் தெய்வங்கள் தான் என்று ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருக்கிறது. சிறிய தெய்வமோ அல்லது பெரிய தெய்வமோ அது எல்லாவற்றையுமே தெய்வங்கள் என்று ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை, எத்தனை லட்சம் இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருக்கிறது. ஏனென்றால் அந்தந்த பெயரிலே ஒரு வல்லமை செயல்படுகிறது. எந்த தெய்வத்தோடைய பெயர் சொல்கிறாங்களோ அந்த தெய்வத்தோடைய பேரில் ஒரு ஆவிக்குரிய வல்லமை செயல்படுகிறது. அங்கே ஒரு வல்லமை இல்லை அப்படின்னாக்கா நம்ம அதை பற்றி சட்டம் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் அந்த ஒவ்வொரு பெயருக்கு பின்னாடி ஒரு வல்லமை, ஒரு ஆவிக்குரிய வல்லமை செயல்படுகிறது. ஆதலால் இதை நாம் சற்று கவனிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது.
ஒரே தெய்வம் என்று சொன்ன உடனேயே எல்லாவற்றை காட்டிலும் மேலான உயர்ந்த ஒருவர். இவர்தான் எல்லாவற்றையும் படைத்திருக்க வேண்டும், எல்லாவற்றையும் தாங்க வேண்டும், எல்லாவற்றையும் அதது பாதையில் இப்போ சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் அதது பாதையில் எங்கேயோ போய்கிட்டு இருக்குதுன்றாங்க. எங்கே போகுதோ அது எங்கேயோ போய் மோதிக்கிறாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பூமியில் இருக்க மனிதர்கள், அதில் இருக்கக்கூடிய மற்ற மிருகங்கள், தாவரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த காலங்கள், வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம், இளவேநீர் காலம் இதெல்லாம் வருகிறதே, இதெல்லாம் ஒழுங்காக வர வைக்கிறதுனால தான் பயிர்கள்லாம் சரியான விதத்தில் வளருது, நமக்கும் நல்லா இருக்குது. அப்போ இது எல்லாவற்றையும் சரியாக வரப்பண்ணுகிற ஒரு கடவுள், எல்லாவற்றையும் சரியாகி பார்த்து கொள்ளுகிற ஒருவர். சூரியன் நான் 10 நாளைக்கு லீவு போட்டுறேன்னாக்க என்ன ஆகும் பாருங்கள், 10 நாளைக்கு அப்புறம் இருட்டடிப்பு தான். ஒரு வருஷத்துக்கு சூரியன் இல்லாமல் போனால் சூரிய வெளிச்சத்திலிருந்து தான் நம்ம தாவரங்கள் நமக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செய்து அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அரிசி பருப்பு எல்லாம் தாவரங்கள் அது உற்பத்தி செய்கிறதுனால சூரிய வெளிச்சத்தை கொண்டு தான் அது உற்பத்தி செய்யுது. அப்போ அது சூரிய வெளிச்சம் ஒரு வருஷத்துக்கு இல்லாமல் போச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், இருட்டுக்குள்ளே அப்புறம் தாவரமும் இல்லை, அதை சாப்பிட்றதுக்கு நமக்கு இல்லை, நம்மளும் அங்கே இருக்க மாட்டோம். ஆக சூரியன், ஒரே ஒரு சூரியன், இது ஒரு நட்சத்திரம், இது இல்லாமல் போனால் கூட எல்லா பூமியில் இருக்கக்கூடிய உயிரினம் எல்லாமே அழிந்து போகும் என்று நாம் அறிகிறோம். அப்படியானா கடவுள் ஒரு பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்னது, சூரியனை அங்கே இருக்க வச்சுருக்கிறாரு, பகல் இரவு வர வைக்கிறாரு. அந்த பகல் 12 மணி நேரத்துக்கு அது வெளிச்சம் கொடுக்கணும், மீதி 12 மணி நேரத்துக்கு இருட்டில் நம்மளாம் ரெஸ்ட்டுக்கு போகலாம். ஆக இதையெல்லாம் பாருங்கள், இது ஏதோ சாதாரண விஷயமல்ல. இது என்ன சொல்கிறாங்க, இந்த சூரியனு இது ஒரு நட்சத்திரம் எங்கேயோ போயிட்டுருக்கான், அந்த பால்வழி மண்டலத்தில் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குதான். இந்த சூரியனை சுற்றி சுற்றி வர்ற பூமியும் இந்த சூரியன் போகிற வாக்கில் அதுவும் கூட போய்கிட்டே இருக்கான். எல்லாமே நம்முடைய புத்தி கெட்டாத விஷயங்கள், ஆனால் எல்லாம் நடக்கிறது. அதனால் இதை சற்று இது எல்லாவற்றையும் கடவுள் நடத்துகிறார் என்று, கவனிக்கிறார் என்று, ஒழுங்காக வைத்திருக்கிறார் என்று நாம் நினைக்கும்போது அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நாம் சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். அப்படி பெரிய, அதாவது ஒரே கடவுள் என்று சொன்ன உடனேயே அந்த ஒருவர் எவ்வளவு பெரியவராய், வல்லமையுள்ளவராய், ஞானமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று பாருங்களேன். இந்த கடவுள் அன்பானவராகவும் இருக்க வேண்டும். நம்மக்கிட்ட நம்ம ரொம்ப பிரச்சனையில் கிடக்கிறப்ப நீ எக்கடக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அந்த கடவுள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, நம்ம கடவுளை கும்பிட்டும் பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த கடவுளுங்கிறவர் நமக்கு உதவி செய்கிறவராகவும் இருக்கணும், ஒரு ஆபத்து வந்தால் அதிலிருந்து காப்பாற்றுகிறவராக இருக்கணும். பாருங்கள் எத்தனையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம்னு. கடவுள்னு சொன்ன உடனேயே எல்லாத்தோட பெருசாக இருக்கணும், நல்லவராக இருக்கணும், அன்பானவராக இருக்கணும், இது எல்லாத்தையும் அந்த சராசரங்களையும் அதன் பாதையில் கரெக்டாக போக வைக்கிறவராக இருக்கணும். இதெல்லாம் இவ்வளவு யோசிக்கிறோமே, அந்த ஒரு ஆள் செய்யணும். ஆனால் அநேக தெய்வங்கள் என்று சொல்லும்போது அதில் சிறிய பெரிய பெரிய அதை விட பெரிய அப்படி நிறைய இருக்கிறதாக நாம் பார்க்குறோம். நமக்கு தெரிந்த மட்டுக்கு ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்தை வணங்குகிறது என்று அப்படியெல்லாம் நாம் பார்க்குறோம். அப்புறம் ஒரு தெய்வம் இந்த அவதாரம் எடுத்து வந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவதாரமா தெய்வமா, அந்த தெய்வம் இந்த அவதாரமா என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஒரு கேள்வி வருகிறது. அவதாரமாக இருந்தாலும் கூட அந்த அவதாரம் அந்த தேவனுடைய பண்புகளை விட்டு விலகி போகக்கூடாது. அந்த தேவன் நல்லவரும் பரிசுத்தமுள்ளவரும் நீதி உள்ளவருமாய் அன்பானவரமாய் இருக்க நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் ஏதோ ஒரு அவதாரம் எடுத்து வந்தாக்க அந்த அவதாரம் தப்பாக ஏதாவது செய்யலாமா? அது செய்ய முடியாது. அப்படி செஞ்சால் தேவன் தானே ஒரு அவதாரம் எடுத்து வந்த அப்புறம் அந்த அவதாரம் அப்படி தப்பாக செய்யக்கூடாதுல்ல. அப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆக இத்தனை அவதாரங்களாக, எத்தனை இப்போ இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் ஏதோ ஒரு அவதாரமா, அல்லது இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் தனித்தனி ஆவிக்குரிய ஒரு சக்தியாக,
எல்லாம் ஒவ்வொரு அவதாரமாக, அல்லது எல்லா தெய்வங்களும் ஒவ்வொரு ஆவிக்குரிய சக்தியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். உங்களுக்கு நீங்கள் விரும்பினா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த தெய்வங்களே, சில தெய்வங்கள் மனிதனுக்கு கேடு உண்டாக்குகிறவைகளாகவும் இருக்கிறதை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். அப்புறம் ஏன்டா மனுஷன் அந்த தெய்வத்தை கும்பிட்றான்னா, அதை கும்பிட்டு வச்சிருவான், இல்லாட்டி அது ரொம்ப கேடு உண்டாக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கு பயந்து அந்த தெய்வங்களை வணங்குகிறதெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். நான் எல்லாத்தையும் பொதுவாக சொல்லிக்கிட்டே வர்றேன், நீங்கள் கவனிங்க, நீங்கள் யோசித்து பாருங்கள். இது எல்லாவற்றையும் நான் சொல்லுகிறதோடைய நோக்கம் என்னவென்றால், நீங்கள் உண்மையாகவே நிஜ கடவுளை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சும்மா நாங்கள் இந்த ஊரில் பிறந்தோம், எங்கள் குடும்பத்தில் இந்த தெய்வத்தை வணங்கினாங்க, சரி, அப்புறம் இந்த தெய்வத்தோட பெரிய தெய்வம் இன்னொன்று இருந்தாக்க என்ன செய்ய போகிறோம்? அதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஆக இவ்வளவு நான் பேசுகிறது, நீங்கள் உண்மையாகவே விரும்பினால் கடவுளை கண்டுபிடிச்சிடலாம். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளை காண்பார்கள், தேவனை தரிசிப்பார்கள், கடவுளை பார்ப்பாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ இருதயத்தில் சுத்தம் இருந்தால் கடவுளை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இப்போ லட்சக்கணக்கான கடவுள் இருந்தால் எதியா கடவுள்? அதனால் எல்லாத்தையும் சேர்த்து கும்பிட்டுறதாக ஒரு மனநிலை மக்களுக்கு வந்து விட்டது. அதான் ஒரு பாட்டி ஒரு தெரு வழியாக போய்கிட்டு இருந்துச்சான். அங்கே ஒரு சாமி இருக்கிறத பார்த்து அந்த சாமிக்கு ஒரு காணிக்கை போட்டுச்சான். கொஞ்சம் தூரம் கழித்து போய் அங்கே ஒரு சாமி இருக்கு, அதுக்கு ஒரு காணிக்கை போட்டுச்சான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனாக்கா அங்கே ஒரு சாமி இருந்துச்சா, அதுக்கு ஒரு காணிக்கை போட்டுச்சான். இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு ஆள் என்ன கேட்டான்னா, ஏன் பாட்டி இந்த சாமிக்கு போட்டால், அப்புறம் அந்த சாமிக்கு போட்டால், அப்புறம் அந்த சாமிக்கு போட்டால், ஏன் பாட்டி அப்படின்னு கேட்டால் அந்த பாட்டி சொன்னிச்சான், ஏதாவது ஒரு தெய்வம் என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னுச்சான். அப்போ ஏதாவது ஒரு தெய்வம் காப்பாற்றட்டும்னா எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி ஏற்றுக்கிறேன் அப்படின்றோம். ஏதாவது ஒரு தெய்வம் காப்பாற்றட்டும்னு சொல்கிறது நமக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்குது, ஒரு பக்கம் நமக்கு அது சில காரியங்களை சிந்திக்க வைக்கிறது. அப்படியானா அநேக தெய்வங்கள், இதற்கு சின்னது பெருசுன்னு சொன்னேன். அப்புறம் குணாதிசயங்கள் வித்தியாசமானவை. சில தெய்வங்கள் சண்டைக்கு போகும், சில தெய்வங்கள் சண்டையே போடாது. சில தெய்வங்களுக்கு நீங்கள் தேங்காய், பழம், ஊதுபத்தி, சூடம், சாம்பிராணி மட்டும் நீங்கள் படைச்சா போதும். ஆனால் சில தெய்வங்களுக்கு நீங்கள் கோழி, ஆடு எல்லாம் ரத்த பலி செலுத்தணும். இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமாகவும் கொஞ்சம் அதாவது சிரிப்பாகவும் இருக்குது. அப்போ இந்த தெய்வங்களே ஒரு கூட்டம் வெஜிடேரியன், அப்புறம் நான் வெஜிடேரியனா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி. இதெல்லாம் நம்ம ஒரு சிந்தனைக்காக எடுத்துக்கொள்கிற விஷயந்தான். இந்த சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டால் நாம் உண்மையாகவே கடவுளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், அதாவது கடவுளை பார்க்கலாம். இப்போ நீங்கள் உண்மையிலேயே ஒரு ஆசை இருந்தால் நான் சொல்கிறேன், நீங்கள் கடவுளை கண்டுபிடிச்சிடுவீங்க. அது ஒரு ஆசை வேணும். அடிப்படையாக ஒரு காரணம் இருக்குது. அதாவது கடவுள்னு சொன்ன உடனே அவர் பரிசுத்தமாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டோம். கடவுளாக இருக்கிறவுக்கு தகுதின்னு சொல்கிறப்பவே ஒரு ஆள் கடவுளாக இருக்கணும்னா அதுக்கு தகுதின்னு சொன்னால், ஒரு வேலைக்கு போகிறது கூட இந்த டிகிரி பாஸ் பண்ணியிருந்தால் தான் உனக்கு வேலை கிடைக்கும், குவாலிஃபிகேஷன் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடவுளாக இருக்கிறவருக்கு தகுதிகள் வேண்டாமா? அதில் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். கடவுளாக இருக்கிறவர் எல்லாரை விட பெரிய ஆளாக இருக்கணும். ரெண்டாவது, அவர் எல்லாத்துலேயுமே பரிசுத்தமாக நீதியாக நடந்திருக்கணும். அவர்கிட்டே ஒரு குற்றம் இருக்குமானா, அவர் சில தப்பெல்லாம் பண்ணியிருப்பாருன்னா அப்புறம் அவர் கடவுளாக இருக்கவே லாயக்கில்லை. இப்போ கடவுள்கிட்ட ஒரே ஒரு குற்றம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம 10 குற்றம் இருந்தால் போய் உன்னை விட நான் தான் ஏன் பெரிய ஆள் அப்படி நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா கடவுள்கிட்ட ஒரு குற்றம் தான் இருக்குது, நம்ம 10 குற்றம் செய்வோம். அப்போ இங்கெல்லாம் பாருங்கள், ஒரு 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 மாதிரியான பேச்சு வருகிறது. வேணா அந்த தெய்வம் என்னைய கும்பிடட்டேன் அப்படி சொல்கிற, அதெல்லாம் சில சமயத்தில் வந்துடும். நான் அந்த தெய்வத்தை விட நான் தேவலை
அப்போ அந்த தெய்வம் என்னையை கும்பிடட்டும் அப்படியெல்லாம் நம்ம சில சமயத்தில் பேசுகிறதுக்கு வந்துடும் பாருங்க. ஆக இந்த வெஜிடேரியன் கடவுள் நான் வெஜிடேரியன் கடவுள்லாம் சொன்னோம். அப்புறம் சில தெய்வங்கள் நன்மை செய்கிறதா பார்க்குறோம், சில தெய்வங்கள் தீமை தான் செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால் பயந்துக்கிட்டு அதை கும்பிட்றானே ஒழிய அது தெய்வமாக இருக்கிறதுனால கும்பிடலை. நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் உண்மையாகவே கடவுளை கண்டுபிடிக்க விரும்புகிறீங்களா? கண்டுபிடிக்கலாம். அப்போ எல்லாரோட பெரியவர், பரிசுத்த நீதி உள்ளவர், நல்லவர். நல்ல கடவுள் தேசத்தில் உலகத்தில் யாருக்கு எந்த கேடும் செய்யாது. ஆனால் இப்போ ஒரு கேள்வி இருக்குது, கடவுள் இருந்தால் இவ்வளவு கேடுபாடெல்லாம் நடக்குமா அந்த உலகத்தில் அப்படின்னு கேட்குற கேள்வியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் இதெல்லாவற்றுக்கும் பதில் எங்கே வருது நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அப்போ அவர் கடவுளுங்கிறவர் யாருக்கும் கேடெல்லாம் செய்யக்கூடாது. அவர் அன்பானவராக இருந்து கூடுமானவரை மனுஷனை காப்பாற்றுறதுக்காக வேலை பார்க்கணுமே ஒழிய நாசமாக போ அப்படின்னு விட்டு போகக்கூடாது. அப்படி நாசமாக போன்னு விட்டால் அந்த கடவுளை நம்ம கும்பிட்டு நமக்கு என்ன பிரயோஜனம்? அதனால் அதுவும் அப்போ நன்மை செய்யணும், நம்மளை காப்பாற்றணும். இப்போ நமக்கு ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கான், நம்மளை காப்பாற்ற வரணும் அப்படின்னா காப்பாற்ற வரலைன்னா கும்பிட்டு பிரயோஜனம் இல்லை, பார்த்தீங்களா? ஆனால் அதே சமயத்தில் நம்ம அக்கிரமம் செஞ்சு அக்கிரமத்தில் வாழ்ந்து நமக்கு உண்மையான தண்டனை வந்திருக்க அதிலிருந்து காப்பாற்றணும்னு கேட்டால் அது எப்படி? செய்கிறதெல்லாம் செஞ்சு விட்டு அப்புறம் கடவுள் காப்பாற்றணும்னா அதுவும் சரியா இல்லை. அப்போ எங்கேயோ ஒரு பிரச்சனை வருது பாருங்க. நாம் அந்த பரிசுத்தமான நல்ல நீதி உள்ள கடவுள்கிட்ட நாம் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி வந்தால் அப்போ கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கலாம், நம்மளை காப்பாற்றலாம். நான் என் பாவத்திலே இருப்பேன், நான் என் அக்கிரமத்திலே இருப்பேன், நான் யாருக்கு வேணாலும் எப்படி கேடு வேணாலும் பண்ணுவேன், திருடுவேன், கொலை செய்வேன், கொள்ளையடிப்பேன், பாலியல் பலாத்காரம் பண்ணுவேன். ஆனால் கடவுள் என்னை காப்பாற்றணும், பரலோகத்துக்கு கூட்டி போகணும். அங்கே கடவுள் ஒத்துக்கிற மாட்டார்ல. நமக்கே தெரியுது, நம்முடைய மனசுக்குள்ளே நம்ம கேட்கும் போதே அது அதெல்லாம் கடவுள் ஒத்துக்கிற மாட்டார்னு நமக்கு தெரியுது. அப்போ காப்பாற்றுறது கூட யாரை காப்பாற்றுறதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பாத்திரம் அறிந்து பிச்சை போடு. யாருக்கு என்ன பிச்சை போடுறதுங்கிறத கூட கவனித்து பார்த்து போடு அப்படின்றாங்க. அப்போ இது பிச்சை போடுறத கூட யாருக்கு என்ன போடணும்னு பார்க்குறது. அப்புறம் நான் சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். துணி கடைக்கு போனீங்கன்னா நல்ல துணியாக நல்ல சில வருஷங்களுக்கு வருமா, சாயம் போகாமல் இருக்குமா, அதெல்லாம் பார்த்து வாங்குகிறோம். இல்லை அதான் விற்கிதுன்னு வாங்கிட்டு வர்றோமா? இல்லை, அந்த எந்த துணி வாங்கினாலும் அது நல்லா இருக்கணும், நீண்ட காலத்துக்கு உழைக்கணும், சாயம் போகக்கூடாது. பால் வாங்கினா கூட நல்ல பாலா தண்ணி பாலா அதெல்லாம் பார்த்து தான் வாங்குகிறோம். வேறு எந்த பொருள் வாங்கினாலும் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அதெல்லாம் பார்த்து தான் வாங்குகிறோம். அப்போ இதில் எல்லாம் நமக்கு அறிவு இருக்குது, ஒரிஜினல் தான் வேணும்னு. அப்போ இந்த கடவுள் விஷயத்தில் கூட நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தா நல்லா இருக்குமே, டூப்ளிகேட்டெல்லாம் இருக்குதா? ஏன்னா இத்தனை நம்பர், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணத்தோடு இருக்குது. அந்த குணங்கள் வித்தியாசமாக இருக்க முடியாதுல்ல. கடவுள்னவுடனே பரிசுத்தம், எல்லாரோட பெரியவர், பரிசுத்தம், நீதி, அன்பு, நன்மை செய்கிறவராய், ஆபத்தில் இருக்கிறவர்களை காப்பாற்றுகிறவர்களாய், இதெல்லாம் இருக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா கடைசியில் நியாய தீர்ப்பு ஒன்றும் கொடுக்கணும். நீ வா, நீ நல்லவன் கேட்டால் எல்லோரும் வாங்க பரலோகத்துக்கு, நான் அன்பாக இருக்கேன் அப்படி சொன்னால் கடவுளுடைய நீதி அங்கே செத்து போயிடும். அவர் கடவுளாகவே இருக்கிற தகுதி இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு தெய்வங்களை நம்ம ஒரு விதத்தில் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த காரியத்தில் இந்த பெயருள்ள தெய்வமாக இருக்க லாயக்கில்லைன்னு, தகுதி இல்லைன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை விளக்கிடலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், சில தெய்வங்கள் இந்த தெய்வங்களை விட பெரிய தெய்வத்தை வணங்குது. அப்போ கீழே இருக்கிற தெய்வங்களெல்லாம் காலி பண்ணிடலாம்ல.
ஏன்னா நமக்கு தேவையானது பெரிய ஆள். இங்கே நமக்கு பூமியில் பெரிய அதிகாரியை நமக்கு வேணுங்கிறப்ப சின்ன அதிகாரி வேண்டியது இல்லையே. அப்போ பெரிய அதிகாரிகிட்ட போனால் எல்லா காரியம் நல்லா நடக்கும்னா இதுக்கு என்னது ரெக்கமெண்டேஷனா? இல்லை, கடவுள்கிட்ட போகிறது கூட ரெக்கமெண்டேஷனா? அப்படி இருக்க முடியாது. சரி, அப்போ நீங்கள் இந்த தெய்வங்களுடைய குணாதிசயங்கள் அதை பாருங்கள். அதில் அவங்க தெய்வமாக இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இந்த உலகத்தில் இப்போக்கி மேஜர் ரிலிஜியன்ஸ் இருக்கிறதுலே பெரிய மதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம், அப்புறம் புத்த மதம், அப்புறம் சின்ன சின்ன மற்ற சில காரியங்கள் இருக்கின்றன. அதை பார்த்தோம்னாக்க மேஜர், அதாவது பெரிய மதங்கள்னு பார்த்திங்கன்னா இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய, அப்புறம் புத்த மதம். புத்த மதம் கூட இந்து மதத்திலேருந்து வந்த ஒரு ஆஃப் ஷூட் தான், அதிலேருந்து பிரிஞ்சு வந்த ஒன்று தான். அப்போ அதையும் கூட இந்து மதத்தில் சேர்த்துற முடியும். இப்போ இந்த காரியங்களை பார்க்குறப்ப அந்தந்த தெய்வங்கள், நான் இப்போ ஒரு சின்ன ஒரு குண்டு போட்ட மாதிரி ஒன்று சொல்ல போகிறேன், நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் இந்து மதத்தில் பிறந்ததுனால இந்து சாமியை கும்பிடுவீங்க, கிறிஸ்தவ மதத்தில் பிறந்ததுனால கிறிஸ்தவ சாமியை கும்பிடுவீங்க, இஸ்லாம் மதத்தில் பிறந்ததுனால நீங்கள் அந்த இஸ்லாமுடைய அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குவீங்க. ஏங்க, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்ததுனால அது எது கடவுள்னு நிர்ணயிக்குதா? எந்த குடும்பத்தில் பிறந்தோங்கிறது அவங்க எந்த தெய்வத்தை கும்பிடணுங்கிறத நிர்ணயிக்கவா செய்யுது? அது நியாயமா? அது நியாயம் இல்லையே. ஜனங்கள் சொல்லுவாங்க ஜாதியைத்தான் மாற்ற முடியாது, ஆனால் மதத்தை மாற்ற முடியும்ல, கடவுளை மாற்ற முடியும். கடவுள் எந்த கடவுளோ அதுக்கேற்றாப்புல ஒரு மதம். அப்போ கடவுளை நமக்கு பிடிச்ச கடவுளை நம்ம கும்பிடலாம்ல. இங்கே பாருங்கள், யார் வேணாலும் அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை கும்பிடலாம், அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. ஆனால் நம்ம கொஞ்சம் சில காரியங்களை யோசிக்கிறோம். நன்மை செய்கிற கடவுளாக இருந்தாலும் சரி, தீமை செய்கிற கடவுளாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கிறேன் அப்படின்னும், சின்ன கடவுளாக இருந்தாலும் சரி பெரிய கடவுளாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னும் இப்படி சொல்லக்கூடிய மக்களுடைய மனப்பான்மை என்ன? அப்புறம் இவர் தான் கடவுள், ஒத்தடியாக இதுதான் கடவுள், வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அப்படி சொல்லுவாங்க. ஆனாலும் பிதா தான், அவர் தான் கடவுள். மற்ற குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் அவர் சொல்கிற காரியங்களை, சில காரியங்களை செய்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்க கிறிஸ்தவ இதுலேயே ஒரே ஒரு கடவுள் தான் வர்றாரு, இஸ்லாமுக்கு ஒரே ஒரு கடவுள் அல்லாஹ் தான் வர்றாரு. இப்போ லட்சக்கணக்கான கடவுள்கள்லேருந்து இந்து கடவுள்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒன்றா வச்சுருவோம். அப்படி வச்சுட்டு பார்க்கும்போது நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தீங்களோ அந்த கடவுளை கும்பிடணுங்கிறதெல்லாம் அது சரியான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இந்து குடும்பத்தில் பிறக்கிறதுக்கு பதிலாக இஸ்லாம் குடும்பத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதுதான் தெய்வமாகிடுது. அப்புறம் இங்கே இவ்வளவு காலமாக இவ்வளவு தெய்வங்கள் இருக்கே, அதெல்லாம் கும்பிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது பார்த்தீங்களா? ஆக இங்கே உங்களுடைய சிந்தனைக்கு சில கேள்விகள், சில காரியங்களை நீங்கள் யோசித்து பார்க்கலாம். அறிவுபூர்வமாயும் கவனிக்கணும், நம்முடைய உள்ளத்தில் ஆவிக்கேற்றபடியாகவும் கவனிக்கணும். நான் சொன்னேன், ஒருவேளை நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பொண்ணுக்கு பையங்களை தேடுறீங்க, மாப்பிள்ளை தேடுறீங்க. நீங்கள் மாப்பிள்ளை எது மாதிரி இருக்கணும்னு நீங்கள் கேட்டிங்களோ அது மாதிரி 4 மாப்பிள்ளை இருக்கான்னா, நீங்கள் சொன்ன மாதிரி கேட்ட மாதிரி 4 மாப்பிள்ளை இருக்கான்னா 4 மாப்பிள்ளைக்குமா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அப்போ அந்த 4ல் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இப்போ அறிவுபூர்வமாக தேடுறீங்க, அறிவுபூர்வமாக நீங்கள் கேட்டதெல்லாம் அங்கே 4 பேர்த்துக்கிட்ட இருக்குது. அதில் ஒன்றும் விட இன்னொன்று குறை இல்லை, எல்லாமே சமமாக நல்லா இருக்குது. அப்படின்னா அப்புறம் என்ன? அப்புறம் உங்கள்
மனசுன்னு சொன்னோன்னா ஆவி, மனிதன் ஆவியாக இருக்கிறான்னு அவனுக்கு ஒரு மனசு இருக்குது. அந்த ஆவி என்ன நினைக்குது, என்ன சொல்லுது. இப்போ அறிவுபூர்வமாக சிந்தனையில் படித்து இந்த விதத்துலலாம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒத்து போகுதா அப்படின்னு அநேக காரியங்களை அறிவுபூர்வமாக சிந்திச்சு கடைசியில் எல்லாம் சமமாக வந்துட்டா, இப்போ ஆவிக்குரிய ரீதியில் நம்முடைய மனசு, நம்முடைய ஆவி இதுக்குள்ளே கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த நாளில் எது நம்ம பிள்ளைக்கு சரியாக இருக்கும்னு நினச்சா இந்த மனசு எதே ஒன்று சொல்லிடுது பாருங்க. அப்போ ஆவி அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டியதும் இருக்குது. மனசுக்குள்ளே ஆவிக்குரிய ரீதியில் அதாவது ஆவி மண்டலத்தில் இருக்கிற காரியங்களையும் கவனிக்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சொல்லிட்டேன் இன்றைக்கி உங்களுக்கு. கவனிங்க, நீங்கள் விரும்பினா கண்டுபிடிச்சிடலாம். கடவுள் எல்லாரோட பெரியவர், அவர்கிட்ட எந்த தப்பு தாண்டாவும் இல்லை. அவர் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், அவர் நல்லவர், அன்புள்ளவர், இரக்கம் செய்கிறவர், நம்ம எல்லாம் ஒழுங்காக எப்படி வாழணும்னு நமக்கு புத்தி சொல்லுகிறவர். அப்படியெல்லாம் அது சொல்லபடி கேட்க மாட்டேங்கிற தப்பாக காலமெல்லாம் வாழ்ந்தால் போட நரகத்துக்கு நாங்கள் நியாய தீர்ப்பு கொடுக்குற ஒருவர். நியாய தீர்ப்பு கொடுக்கணும். நியாய தீர்ப்பு கொடுக்கலன்னா அப்போ அவர் கடவுளாக இருக்க முடியாது. எவ்வளவு பேசுகிறோம் பாருங்க. அப்போ இந்த கடவுளை முதல்ல நீங்கள் தீர்மானிக்கிறது அவசியம். இப்போ பரிசுத்தமான கடவுள்னால், இப்போ ஒரு வெள்ளை சுவர் இருக்குது. வெள்ளை சுவற்றில் பார்த்தீங்கன்னா, ஆமாம் வெள்ளையாக இருக்குது, ஒன்றும் குழப்பம், சுத்தமாக நல்லா இருக்குது அப்படி சொல்லுவீங்க. அதில் பேனாலேருந்து ஒரு இங்க் அடித்து விட்ருங்க. ஒரே ஒரு சொட்டு அந்த செவுத்தில் பேனாவில் ஒரு இங்க் அடித்து விட்ருங்க. ஒரே ஒரு சொட்டு அடித்து விட்டிங்கன்னா வெள்ளை சுவர் தான், ஆனால் ஒரு மை பட்ட இடம் அந்த ஒரு சொட்டு இருக்குது. அதை செவரை காமிச்சு இது என்னடான்னு கேட்டால் வெள்ளை செவரு தான், ஆனால் இந்த மை போட்டது இருக்குது, சொட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய வெள்ளை செவரை விட்டுட்டு இந்த சின்ன பேனாவால் தெளித்த அந்த மை அது அவங்க கண்ணுக்கு பெருசாக தெரியுது. அதனால் இந்த கடவுளுங்கிறவர் ஒரு குற்றமும் செய்யாமல் இருக்கணும். அதாவது குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்ட ஆளாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி எந்த தப்பும் பண்ணியிருக்கக்கூடாது, இப்போவும் தப்பு பண்ணக்கூடாது, இனிமேலும் அவர் தப்பு பண்ணக்கூடாது. அப்போ கடவுளுங்கிறவர் அப்படி எதிர்பார்க்குறோம், அதுதானே சரி. இப்போ நீங்கள் இந்த காரியங்களை வைத்து நியாய தீர்ப்பு கொடுக்கறது, நீ ஒழுங்காக வாழணும்னு புத்தி சொல்கிறது, மனம் திரும்பியணும், பழைய வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்கிறது, இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிஜ கடவுள்கிட்ட இருக்குங்க, இருக்க தானே செய்யுது. ஆக அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டுமென்று உலகமெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிற செய்தி யாருடைய பேரில் அந்த செய்தி நடக்குது? மனம் திரும்புங்க, இப்படி பொல்லாத இருதயத்தை வச்சுக்கிட்டு ஏன்டா நரகத்துக்கு போகிற, நீ மனம் திரும்பு, நீ நல்லவனா மாறு, கடவுள்கிட்ட வா அப்படின்னு சொல்லி இந்த செய்தி அறிவிப்பு, சுவிசேஷம்னு சொல்லுவோம், நற்செய்தின்னு சொல்லுவோம். இந்த நற்செய்தி நீ செத்து நரகத்துக்கு போக வேண்டியதில்லை, நீ மனம் திரும்பி கடவுள்கிட்ட வந்துட்டேன்னா அவர் மன்னிப்பார், இனிமேல் உனக்கு பரலோகம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நற்செய்தி உலகெங்கும் எந்த தெய்வத்து பேரால் நடக்குதுன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதுவே ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக இருக்கும். ஓ, இந்த ஒரு கடவுள் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், திருட போகிறவன் கூட சாமி நான் திருட போகிறேன், எங்கேயும் மாட்டிக்கிறாமல் பத்திரமா வரணும்னு வேண்டிக்கிட்டு கூட போகிறவன் இருக்கான். அந்த வேண்டுதலை கேட்டு அந்த தெய்வம் அவனுக்கு உதவி செஞ்சிச்சுன்னா அது என்ன தெய்வமா? அப்போ இவன் தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணியிருந்தால் அப்போ மனம் திரும்பணும். இப்போ உங்கள் வீட்டில் பிள்ளைகளை தப்பு பண்ணிட்டான்னு அட்டி கொண்டா போட்டுறீங்க, ஒழுங்காகடான்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ அது மாதிரி கடவுள் நம்மளை ஒழுங்காகன்னு சொல்லணும். அப்படி ஒழுங்காகன்னு நம்மக்கிட்ட சொல்கிற பிரசங்கம் பண்ணுற, உலகெங்கும் பிரசங்கம் பண்ணுற ஒரு கடவுள் பேர் சொல்லுங்கள், அதுதான் நிஜ கடவுளாக இருக்க முடியும். வேறு யாரும் கடவுளாக இருக்க முடியாதுங்க. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் உண்மையிலே கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படியோ அந்த நிஜ கடவுளை நீங்கள் கண்டுபிடிங்க, அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தை பெறுங்க, நல்லா வாழுங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.